இந்தியாவுடைய பிகெஸ்ட் வின் அண்ட் அவே கேம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரன் அதோட கம்பீர் கில் எரா ட்ரூலி பிகின்ஸ் அப்படின்னு சொல்லிடலாங்க. 336 ரன் வித்தியாசத்துல பேஸ்பால் ஆடுற இங்கிலாந்து இந்த யங்ஸ்டர்ஸ் உள்ள இந்தியன் டீம் தோக்கடிக்கும் அப்படின்னு இந்த சீரீஸ் மாதிரி யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா என்னப்பா காமெடி பண்ணதான் கேட்டிருப்பாங்க. பட் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சது த நியூ கிங் இன் தி ஒயிட், சுப்மன் கில். சுப்மன் கில் கேப்டனா வரும்போது நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, நானுமே கிரிட்டிசைஸ் தான் பண்ணேன். நான் போன மேட்ச் தோத்தப்ப என்ன சொன்னேன்னா, சுப்மன் கில்லோட கேப்டன்சியை ஒரு மேட்ச் டிசைட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இந்த மேட்ச் ஜெயிச்சப்பையும் அதான் சொல்ல போறேன். அவர் நல்ல கேப்டனா நல்ல கேப்டன் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க நாட்கள் ஆகலாம். பட் அவர் முதல்ல கேப்டனா ஆகிறதுக்குரிய தகுதி உள்ள பிளேயரா அப்படிங்கிறத என்னோட கேள்வியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவர் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல இந்தியா ஒரு மேட்ச் டிராப்பே பண்ணாங்க. ஸோ டீம்லயே சர்டனா இல்லாத ஒரு பிளேயரை எப்படிங்க நீங்க கேப்டனா கொடுக்க முடியும்? பட் இப்ப அவர் என்ன ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா, இந்த டீமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர் நானு, எனக்கு இந்த டீம் கேப்டனா இருக்க எல்லா தகுதி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இங்க இருந்து அவர் கேப்டன்ஸ் எப்படி பண்றாரு நமக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் தேவைப்படலாம். பட் கேப்டன் ஆகக்கூடிய எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு அப்படின்றத 2 மேட்ச்ல சிம்பிளா ப்ரூவ் பண்ணிட்டாரு சுப்மன் கில். இந்த மேட்ச்ல எத்தனை ரெக்கார்ட் அவர் பிரேக் பண்ணிருக்காருன்னு பாருங்களேன். அவர் 2 இன்னிங்ஸ் எத்தனை அடிச்ச 430 ரன் தான் ஒரு மேட்ச்ல இந்தியன் ஹிஸ்டரியிலேயே அதிகமா அடிச்ச ரன்கள். அவர் ஒரு இன்னிங்ஸ்ல அடிச்ச அந்த 269 தான் ஒரு கேப்டனா இந்தியன் அடிச்ச அதிக ரன். அதே மாதிரி இங்கிலாந்து கண்டிஷன்ல இது வரைக்கும் ஒரு இந்தியன் பிளேயர் இவ்வளவு ரன் அடிச்சதே கிடையாது அப்படின்ட்டு எல்லா ரெக்கார்டையுமே கிட்டத்தட்ட அவர் பிரேக் பண்ணிட்டாரு இந்த ஒரு மேட்ச்ல. இதை தவிர்த்து இன்னும் 2 யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா. யாரான்னு பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அண்ட் ஜெய்ஸ்வால். ஸோ ரிஷப், ஜெய்ஸ்வால் மற்றும் கில் 3 தூணா நிக்கிறாங்க. அவங்களுக்கு 2 ஓல்டு வாரியர்ஸ் KL ராகுலும் ஜடேஜாவும் அற்புதமா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. பவுலிங் அப்படின்னு வந்தீங்கன்னா நமக்கு இருந்த மிகப்பெரிய மைனஸே பும்ரா இல்லாதப்ப யாருப்பா விக்கெட் எடுப்பா, பும்ரா கூட சப்போர்ட் பண்ணி யாருப்பா லைன்ல இருந்து போடுவான்ட்டு. ஆகாஷ் தீப்பும் சிராஜ் இந்த மேட்ச்ல, அது முக்கியமா ஆகாஷ் தீப், நான் சப்போர்ட்டிங் ரோல் இல்லைங்க, ஹீரோ ரோலே பண்ணுவேன், கண்டெய்னிங் மட்டும் இல்ல, விக்கெட்டே என்னால ரெகுலரா எடுக்க முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னும் போது அது மிகப்பெரிய பாசிட்டிவ். என்னடா பவுலிங்கை பத்தி எவ்வளவு பேசணும்னு பாக்குறீங்களா? அடுத்த மேட்ச் லார்ட்ஸ், அங்க இந்த அளவுக்கு பேட்டிங் விக்கெட் இருக்க வாய்ப்புகள் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் இங்கிலாண்டே இந்த மேட்ச் ஆர்ச்சர் ஆடல. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல பவுலிங்க்கு எய்ட் இருக்க விக்கெட்ல இந்த 3 பேர் சிராஜ், பும்ரா அண்ட் ஆகாஷ் தீப் ரொம்ப 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 டெட்லியான ட்ரியோவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது பாசிட்டிவ்ஸுங்க. நெகட்டிவ்ல வந்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னியுமே இந்தியா பயப்படுறாங்களோன்னு தோணுது இங்கிலாந்து பேட்டிங்கை பத்தி. அதனாலதான் 500 ரன் அடிச்சதுக்கு அப்புறமாவும் டிக்ளேர் பண்ணாம 600க்கு வெயிட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவங்களால விக்கெட் எடுக்க முடிஞ்சது. பட் எப்ப எடுக்க முடிஞ்சதுன்னா முதல் 20 ஓவர் நியூ பால்ல, அதுக்கப்புறம் 80வது ஓவர் நியூ பால் எடுத்துக்கு அப்புறமா தான் விக்கெட் எடுக்க முடிஞ்சது. மிடில் ஓவர்ல விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ் எங்க கிட்ட இல்ல அப்படின்னு இந்தியா நம்புறாங்க. அதுக்கான சொல்யூஷன் அவங்க கையிலேயே இருக்கு, என் குல்தீப் யாதவ். தாராளமா ஒரு ஆல்ரவுண்டர் அவங்க டிராப் பண்ணிட்டு குல்தீப் யாதவ் ஆடினாங்கன்னா அந்த மிடில் ஆர்டர்ல விக்கெட் எடுக்கக்கூடிய அந்த ஒரு வாய்டுமே இந்தியாவில ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.